ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை. 2 கிராம்பு, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு திராட்சை, 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் நான். தேவையான அளவு தேங்காய் துருவினது, காய்ச்சின பால் கொஞ்சோண்டு, தேவையான அளவு நெய். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, 2 கிராம்பு அது வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்தாச்சு, இதை எடுத்துக்கலாம். இந்த திராட்சைலாம் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த பேசினில் போட்டுக்கலாம். அதே பேனில் அதே நெய்யில் இப்போ ரவையும் வறுத்துக்கலாம். நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க, கருகிராமல். சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அந்த சர்க்கரையை நாட்டு சர்க்கரையோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம், தேங்காய் துருவினது. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடலாம். தேங்காய் பூ எல்லாம் வதங்கிடுச்சு, அதையும் இந்த பேசினில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போது நுணுக்கி வச்ச ஏலக்காவை இதோட சேர்த்துக்கலாம். இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பால் சேர்த்து உருட்டிக்கலாம், உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இது வந்து நம்ம வந்து ரவை, நாட்டு சர்க்கரை, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு, காய்ச்சின பால், நெய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நல்ல டேஸ்டியான ரவா லட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.